முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு கந்த சஷ்டி 2025 விரதம் 3ஆம் நாள் வழிபாட்டு நேரம், நைவேத்தியம், மந்திரம். கந்த சஷ்டி விரதம் துவங்கி லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் தீவிரமாக விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், பதிகங்கள் ஆகியவற்றை பாடி முருகனை மனமுருகி வழிபட வேண்டும். முருகனை வழிபடுபவர்களின் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது ஐதீகம். குழந்தை, திருமணம், வேலை என எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்பதற்காக சஷ்டி விரதம் இருந்து வழிபடலாம். சஷ்டி விரதம் 3ஆம் நாள். கந்த சஷ்டி விரதத்தின் 3ஆவது நாள் இந்த ஆண்டு அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை. கந்த சஷ்டி விரதத்தின் 3ஆவது நாளில் முருகப்பெருமானுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் 3 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். ஷட்கோணத்தின் மத்தியில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அதை சுற்றிலும் உள்ள 6 நட்சத்திரங்கள் சரவண பவ என எழுத வேண்டும். முதல் நாளில் ஷா என்ற எழுத்தின் மீதும், 2வது நாளில் ரா என்ற எழுத்தின் மீதும் தீபம் ஏற்றிய நிலையில் 3ஆவது நாளில் பா என்ற எழுத்தின் மீது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். காலை மாலை 2 வேளையும் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியவை: ஷட்கோண கோலத்தை ஒவ்வொரு முறையும் புதிதாக வரைந்தே அதன் மீது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். காலையில் ஷட்கோண கோலம் வரைந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலும் மாலையில் மீண்டும் அதை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு புதிதாக கோலமிட்டு அதன் மீது விளக்கு ஏற்ற வேண்டும். காலையில் பயன்படுத்திய பூக்கள், நைவேத்தியங்களை மீண்டும் மாலையில் பயன்படுத்தக்கூடாது. புதிதாக நைவேத்தியம் செய்தே வழிபட வேண்டும். ஏதாவது ஒரு வேளை நைவேத்தியம் செய்து படைத்துவிட்டு மற்றொரு வேளை பழம் அல்லது பால் மட்டும் வைத்து வழிபடலாம். கந்தசஷ்டி விரதத்தின் 3ஆவது நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். கந்தசஷ்டி 3ஆம் நாள் வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை. மாலை 6 மணி பிறகு. தானம் செய்வதற்கான நேரம் காலை 9 to 10:30 மணிக்குள். ராகு காலத்திற்குள் 3ஆம் நாள், அதாவது நாளை வெள்ளிக்கிழமை அல்லவா, ராகு காலம் 10:30 to 12 வந்துவிடும். அதனால் 9 to 10:30 மணிக்குள் கந்த சஷ்டியில் 3ஆவது நாளில் நாம் தானம் செய்ய வேண்டும். எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சிறிய அளவில் நைவேத்திய பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம். தானம் செய்ய வேண்டிய பொருள்: கந்த சஷ்டியின் 3ஆவது நாளில் அரிசியை உடைத்தோ அல்லது அரிசி மாவை எடுத்து சென்று ஏதாவது எறும்பு குழியில் சென்று போட வேண்டும். சாதாரணமாக 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பு. ஆனால் அவர் அனைவராலும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்க முடியாது. அதனால் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்த பலனை பெறுவதற்காக 1000 எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். அதோடு அரிசி மாவை தானமாக வழங்கினால் செல்வம் பெருகும். அரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதவை தானமாக வழங்கும்போது நமக்கு செல்வ பெருகி கொண்டே இருக்கும். 3ஆம் நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் திருப்புகழ். திருப்புகழ் பாடலை பாடுங்கள். செல்வம் தரும் பதிகம்: உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற பாடலை பாடி நிறைவு செய்து கொள்ளலாம் 3ஆம் நாளில் விரதத்தை. மிக்க நன்றி.